ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டிற்குரிய மாதம்தான் என பலரும் சாதாரணமாக நினைப்பதுண்டு. ஆனால் கேட்ட வரங்கள் அனைத்தையும் தரும் அற்புத மாதம் என்பது பலருக்கும் தெரியாது. வீட்டிலும் வாழ்விலும் நன்மைகள் நடக்க வேண்டும் என நினைப்பவர்கள் இந்த மாதத்தில் முடிந்தவரை ஏதாவது ஒரு அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவது சிறப்பானதாகும். இந்த மாதத்தில் செய்யப்படும் வழிபாடுகள் பல மடங்கு அதிக பலன் தரக்கூடியவை. மற்ற அனைத்து தெய்வங்களும் தூங்கச் செல்லும் மாதம் என சொல்லப்படும் ஆடி மாதத்தில் அனைத்திலும் நிறைந்திருக்கும் உலக உயிர்களை அம்மன் காப்பதாக ஐதீகம். அதனால் ஆடி மாதத்தில் நாம் செய்யும் சில எளிய வழிபாடுகள் கூட நம்முடைய வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி நம்முடைய கஷ்டங்களை தீர்க்கும். ஆடி மாதம் வீட்டில் செய்ய வேண்டியது. ஆடி மாதம் மிக உன்னதமான மாதமாகும். மற்ற மாதங்களை விட ஆடி மாதத்தில் வேப்பிலை, துளசி போன்ற தெய்வீக மூலிகைகளில் தெய்வீக தன்மை அதிகரித்து காணப்படும். அதனால் ஆடி மாத வழிபாட்டில் வேப்பிலை முக்கியமான பொருளாக உள்ளது. இந்த மாதத்தில் நோய்கள் நம்முடைய வீட்டை தாக்காமல் இருப்பதற்கு வீட்டில் நிலைவாசலில், வீட்டில் பூஜை அறைகளிலும் வேப்பிலையை வைப்பது மிக உன்னதமானதாகும். அதோடு சில முக்கியமான விஷயங்களை வீட்டில் செய்வதன் மூலம் வீட்டில் எப்பொழுதும் சுபிக்ஷம் நிறைந்திருக்கும். வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். வேண்டியதை தரும் அம்மன். ஆடி மாதத்தில் அம்மன் கோவில்களில் சிறப்பு பூஜைகள், அபிஷேகங்கள் நடத்தப்படும். இப்படி நடத்தப்படும் பூஜைகள் பக்தர்கள் தரும் காணிக்கைகளை ஏற்று அவர்கள் வேண்டிய வரங்களை அளித்து அம்பாள் மகிழ்ச்சியுடனும் மன நிறைவுடனும் இருப்பதாக ஐதீகம். இதுவரை நீங்கள் அம்பாள் கோவிலுக்கு செல்லும் வழக்கம் இல்லாதவராக இருந்தாலும் ஆடி மாதத்தில் கண்டிப்பாக அம்மன் கோவிலுக்கு சென்று நெய்விளக்கு ஏற்றி வழிபடுங்கள். இந்த மாதத்தில் நீங்கள் என்ன கோரிக்கை வேண்டுதலை முன்வைத்தாலும் அம்பாள் அதை நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்பது நம்பிக்கை. ஆடி மாதத்தில் பெண்கள் செய்ய வேண்டியது. ஆடி மாதத்தில் முதல் நாளில் வீட்டில் உள்ள பெண்கள் குளித்துவிட்டு வீட்டில் விளக்கேற்றி வழிபட வேண்டும். நிலைவாசலில் ஒரு சொம்பில் தண்ணீர் நிரப்பி அதில் கொஞ்சம் மஞ்சள், குங்குமம், எலுமிச்சை, வேப்பிலை, மாவிலை ஆகியவற்றை போட்டு வையுங்கள். இந்த தண்ணீரை தினமும் காலையில் வாசலில் தெளித்து தண்ணீருடன் கலந்து தெளிவித்து விடுங்கள். அதனால் தீய சக்தி எதுவும் உங்கள் வீட்டை நெருங்காது. அதோடு தெய்வீக தன்மையும் வீட்டில் அதிகரிக்கும். குறிப்பாக வீட்டின் நிலைவாசல், பீரோ, பணம் வைக்கும் இடம், குழந்தைகள் படிக்கும் இடம், தொழில் செய்யும் இடம் போன்ற முக்கியமான இடங்களில் தூவி விடுங்கள். திரவிய பொடி சுவாமி அபிஷேகங்களுக்கு மட்டும் பயன்படும் அற்புதமான பொடி. ஜவ்வாது தீய சக்திகளை விரட்டும் தன்மை கொண்டது. மஞ்சள் பொடி அம்மனுக்குரிய மங்களகரமானது. இந்த 3 பொடிகளையும் சேர்த்து வீட்டில் முக்கியமான இடங்களில் தூவி விடும்பொழுது தெய்வீக அருள் நிறைந்து தீமைகளும் விலகும். இதனால் வீட்டில் நன்மைகள் மட்டுமே நடக்கும். வீட்டில் கஷ்டம் படிப்படியாக குறையும். நன்றி, வணக்கம்.